பாட்டி 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 அப்பா பாட்டி பாட்டி நான் இது பண்ணல பாட்டி. ஜோதி பாட்டி ஜோதி 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 எந்திரு ஜோதி ஜோதி. பாட்டி சத்தியமா நான் வேணும்னு எதுவும் பண்ணல பாட்டி. பாட்டி என்ன நம்புங்க. வாய் மூடி. பாட்டி யாருக்கு யாரி பாட்டி? பாட்டி என் புள்ளையே போய் சேர்ந்துட்டான். அப்புறம் என்னடி பாட்டி? அப்புறம் என்ன பாட்டி? ஐயோ 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 பாட்டி நான் என்ன பண்ணுவேன்? இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமாடி? என் குடும்பத்தையே சாச்சிட்டீங்களே, சாச்சிட்டீங்களே. எனக்கு கொல்லி போடுறதுக்கு புள்ளையே இல்லாம என்ன அனாதை ஆக்கிட்டீங்களே சண்டாள பாவீங்களா? பாட்டி ஏய், உங்களெல்லாம் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் ஒருத்தரையும் விட மாட்டேன்டி, ஒருத்தரையும் விட மாட்டேன். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் விட மாட்டேன். பாட்டி நீ நல்லவ இல்லடி, நீ நல்லவளே இல்ல. என் வயித்துல பிறந்த நச்சுடு நீ. இத்தனைக்கு காரணம் நீதானடி, நீதாண்டி. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டே. போதுமா போதுமா? பொண்ணு பொண்ணு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆண்டானே, அவனையே முழுங்கிட்டு வந்து நிக்கிறல்ல. போ போய் நல்லா வாழு போ. என்ன பாட்டி? பாட்டி பாட்டி நான் எந்த தப்பும் பண்ணல பாட்டி. சத்தியமா எனக்கு தெரியாது பாட்டி. ஐயோ பாட்டி என்ன நம்ப. ஏய் எந்திரி எந்திரி. ஐயோ உன்னை தொட்டாலே பாவம் ஒட்டிக்கொண்டி. நீ நல்லவளே இல்ல. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியில போயிடு. ஐயோ என் மூஞ்சில முழிக்காத. நான் செஞ்சா கூட இவ வரக்கூடாது, இவ வரக்கூடாது. அப்பா ஜோதி ஐயோ அப்பா. இந்த குடும்பத்துக்கு உனக்கு எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அதுக்கு ஒரு முடிவு கட்டேன்டி. போடி. இனிமே இந்த குடும்பத்துக்கு உனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. என்ன பாட்டி? பாட்டி அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. தள்ளுங்க. அம்மா ஜோதி உனக்கும் எங்களுக்கும் இருந்த பந்தம், பாசம், ஒட்டு, உறவு எல்லாம் முறிஞ்சு போச்சு. இனிமே என் மூஞ்சில முழிக்காத. நீ யாரோ நான் யாரோ. ஓடி வெளியே, ஓடி வெளியே. அப்படிலாம் சொல்லாதீங்க.
ஜோதி ஜோதி ஜோதிமா ஜோதி ஜோதி நில்லு ஜோதி 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 நில்லு ஜோதி ஜோதி சொன்ன கேளு ஜோதி நில்லு ஜோதி ஜோதி என்னோட சாவுக்கு என் பொண்ணு ஜோதி தான் காரணம். அவ முகத்துல முழிக்க கூட நான் விரும்பல. இதுக்கப்புறம் நான் செத்தப்புறம் கூட அவ என்னை வந்து பார்க்கவே கூடாது. வீட்டை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி என்ன ஆசை வேண்டி கிடக்கு? இவ ஆசைக்கு அப்பன பழி வாங்கிட்டாரு. ஜோதி 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 நில்லு ஜோதி ஜோதி வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்ணாலே அவளா வரா பாரு. ஏய், இவளை பார்த்தாலே பாவம் ஒட்டிக்குண்டி. இவ அவ அப்பனே கொன்னவடி. பாடி உள்ள குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாளே, இவளை கொல்லாம இவ அப்ப தூக்கு மாட்டி செத்துட்டாரே, எல்லாம் அவரை சொல்லணும். இவ எப்படி சாவா? இன்னும் கொஞ்சம் இருக்கிற குடும்ப கௌரவத்தை கெடுத்து மீதி இருக்கிற உசுரையும் காவு வாங்கிட்டு தான் விடுவா. இப்படி இருக்கிற பொண்ண உலகத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. போங்கம்மா. ஜோதி 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 நில்லு ஜோதி 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 நில்லு ஜோதி ஜோதி சொன்ன கேளு ஜோதி ஜோதி நில்லு. எங்க பாரு ஜோதி எங்க போனா உனக்கு என்ன? ஜோதி நீ எங்க போக வேண்டாம் ஜோதி, வீட்டுக்கு வா. வா ஜோதி. தொடாத. ஜோதி ஜோதி சொன்னா கேளு ஜோதி 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 நில்லு ஜோதி. நில்லுமா நில்லுமா. எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்கமா? நீ கட்டின திருட்டு தாலியால மொத்த குடும்பம் தலை குனிஞ்சு நிக்குதுமா. அவமானம் தாங்கம்மா. உங்க அப்பா வேற தூக்குல தூக்கிட்டாராமா. இதெல்லாம் தேவையா? ஜோதி 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 யோ, உனக்கெல்லாம் அறிவே இல்ல. எவன் வீட்டுல எந்த பிரச்சனை வந்தா உனக்கு என்னையா? முதல்ல உன் வீட்டு பிரச்சனை போய் பாரியா. வந்துட்டானு வாமா. ஜோதி ஜோதி சொன்ன கேளு ஜோதி. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் ஜோதி. ஜோதி நில்லுமா. ஜோதி 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 இவெல்லாம் ஒரு பொண்ணு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மூளை இருக்கா? எதுவுமே இல்லாம நீ எல்லாம் எதுக்கு இருக்க? ஜோதி 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 நில்லு ஜோதி ஜோதி. இந்த ஊர்க்காரங்களாம் பேசுறது என்னால தாங்கிக்க முடியல ஜோதி. வா ஜோதி. சரியாதான் பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. உன்னாலதான் இவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிற. எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயோ ஜோதி ஜோதி நான் தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். ஆனா நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல ஜோதி. கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்க அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜோதி. ஜோதி சொன்ன கேளு ஜோதி. ஜோதி வா ஜோதி. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல. என் பின்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்காத. அநியாயமா என் அம்மாவோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரே நேரத்துல அழிச்சிட்டியே.
என் குடும்ப மானத்தை மொத்தமா காலி பண்ணிட்ட. ஜோதி இல்ல ஜோதி, நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. ஜோதி நான் சொல்ல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல ஜோதி. நல்லா இரு, ஜோதி நல்லா இரு. ஜோதி 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 சொன்ன கேளு ஜோதி. வா ஜோதி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஜோதி நீ நினைக்கிற மாதிரி சத்தியமா நான் எதுவும் வேணும் பண்ணல ஜோதி. உன் மேல இருக்கிற காதல்னால மட்டும் நான் இதை பண்ணல ஜோதி. நம்ம 2 பேர் குடும்பமும் ஒண்ணு சேர நினைச்சுதான் ஜோதி இதெல்லாம் பண்ணேன். ஜோதி அந்த ஒரே எண்ணத்துலதான் ஜோதி உனக்கு நான் தாலி கட்டினேன். ஜோதி ஜோதி தயவு செஞ்சு என்னை நம்பு ஜோதி. ஜோதி போதும்பா, போதும். இது வரைக்கும் நீ எனக்கு செஞ்சதெல்லாம் போதும். உன்னை நம்பினது போதும். இனிமே நீ எதுவும் சொல்ல வேணாம். அத நம்புறதுக்கு நான் தயாராவே இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. போ. ஜோதி ஜோதி நில்லு ஜோதி. ஜோதி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ஜோதி. வா ஜோதி, வீட்டுக்கு போலாம். ஐயோ, இப்ப மட்டும் நீ போகலனா எங்க அப்பா மாதிரி நானும் ஏதாவது பண்ணிப்பேன். போ போ. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. எல்லாரும் சேர்ந்து பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. மணவர வரைக்கும் டிவி சிங்காரிச்சு வந்து உட்கார வச்சுட்டு ஏமாத்தி விட்டுட்டீங்களே.
அவ மனநிலை பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன அக்கறை? மணவர வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலனா இந்த ஊர் உலகம் என் பொண்ணை பத்தி என்ன பேசும்? இனிமேல் அவளை யார் கட்டிப்பா? ஏன் மதனி, உங்க மோனுக்கு அந்த ஜோதியை தான் கட்டிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி தரமா நம்ம கிட்ட அடிச்சு சொல்லிருக்க வேண்டியதானே? அப்புறம் என்னத்துக்கு ஏன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு பொய்யா ஒரு வாக்கு கொடுத்துட்டு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சுட்டு சிரிச்சு நாடகம் நடிச்சு ஏமாத்தி போயிட்டார்ல. தகப்பில்லாத இந்த பொண்ணை பாருங்க. என் பொண்ணு வாழ வேண்டிய இந்த வீட்டுல வேற ஒருத்தி வாழ போறாளா? மாமா மாமான்னு உன் பையன் பின்னாடியே சுத்தி வந்ததுக்கு உன் பையன் என் பொண்ணுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுட்டாரு. என்ன, என் தங்கச்சிக்கு நான் தானே நல்லது செய்வேன், என் தங்கச்சிக்கு நான் தானே நல்லது செய்வேன்னு சொல்லி ரொம்ப நல்லது செஞ்சுட்டானே. இனிமேல் என் பொண்ணை எவனு கட்டிக்க போறது இல்ல. நானும் என் பொண்ணு நாண்டுக்கு சாவறோம். ஐயோ அதே விடு. உங்க குடும்பத்தை அன்பு வேண்டாம், பாசமும் வேண்டாம். ஏ சரசு, என்ன பேசிட்டு இருக்க? அவனுக்கு ஐஸ்வர்யா மேல ஆசையே இல்ல. அவ ஆரம்பத்துல இருந்தே ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். நீங்க பேசாதீங்க மதனி. நீங்களும் உங்க மகனும் இனிக்க இனிக்க பேசி எங்க கழுத்தறுத்தது பத்தாது, இன்னும் என்ன பேச வேண்டிய எனக்கு? நாங்க நீங்க பேசுறத கேக்குற நிலைமையில இல்ல. நாங்க நடப்படமாயி ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களுக்கு தான் உங்க சொந்த வீடு தேடி வந்துருச்சே, இப்ப உங்களுக்கு குளுக்குளுன்னு இருக்குமே. என்னையும் எங்க அண்ணனையும் நல்லா பிரிச்சுட்டிய. நல்லா இருக்க மதி, ரொம்ப நல்லா இருக்க. சரசு, சும்மா என் மேல பழிய போடாத. அவனுக்கு யார பிடிக்குதோ அவ கூட தான் வாழ்வான். அது மட்டும் இல்லாம ஜோதி அவனுக்கு முறை பொண்ணு தானே. அவன் ஆசைப்பட்ட பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கட்டிக்க சொன்னா அவன் எப்படி தாலி கட்டுவான்? ஜெயா, என்ன பேசுற நீ? ஆரம்பத்துல மக கிட்ட எல்லாத்தையும் கேட்டுதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண. நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சத்தியவாரம் பண்ணி கொடுத்துருக்கான். சொன்னதுக்கெல்லாம் கோயில் மாடு மாதிரி சரி சரின்னு தலையாட்டி விட்டு கடைசி நேரத்துல அப்படி மாத்தி அந்த ஜோதி கழுத்துல தாலியை கட்டி என்னையும் குடும்பத்தையும் தலை கூட வச்சுட்டானுங்க. தருதலம் அவன். இதுல அவமானம் எல்லாம் பாக்காதீங்க. நடந்தது நடந்து போச்சு. இது அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லாரும் முன்னாடி அவன் தலை கூட வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்க. நீ அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? நீங்க முன்னாடியே ஜோதி அவனுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீங்க எதுக்கு அசிங்கப்பட போறீங்க? தப்பை எல்லாம் உங்க பேர்ல வச்சுக்கிட்டு அவனை குத்த சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன திமிரு இருந்தா நான் தப்பு பண்ண சொல்லு. வெட்டி பொலி போட்டுருவேன். நீங்க என்ன அடிச்சு கொன்னாலும் சரி, உண்மை அதுதான். தப்பு உங்க மேலதான் இருக்கு. என்ன மறுபடியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஒவ்வொன்னும் திட்டம் போட்டு பண்ணிருக்கான். அவன் மட்டும் இல்ல, அந்த புள்ள ஜோதி அதுக்கு உடந்த. ஐஸ்வர்யாவை கட்டிக்கிறேன் அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் அவளோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க. எங்களை அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஏய், நான் பண்ண ஒரு தப்பால என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போச்சு. சரி, அவ பொண்ணோட வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதையும் நீங்க எல்லாரும் சேர்த்து கெடுத்துட்டீங்கல்ல. பாரு, எப்ப ஏன் பேச்ச கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணானோ, இனிமே அந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்க கூடாது.